பேச்சாளர் கோவை முகுந்தனுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரல் பாருங்க, நன்றிக்கு வித்தாகும் நல் ஒழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நன்றிக்கு விட்டாவது எது என்றால் நல்லொழுக்கம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த நன்றிக்கு விட்டாகும் என்றால் என்ன பொருள் என்று கேட்டால், யாருக்கான நன்றி? பிறர் நம்மிடம் நன்றி செலுத்த வேண்டும் என்றாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லொழுக்கம் தான் தேவைப்படுகிறது. நாம் யாருக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்றாலும் அதற்கும் அந்த நல்லொழுக்கம் தான் தேவைப்படுகிறது. இது இல்லாமல் தீயொழுக்கத்தை பேணினோம் என்று சொன்னால் விதிக்கு உட்பட்டு நாம் என்றைக்கும் தீராக இடும்பை சந்திக்க நேரிடும் என்பதை தெய்வ வள்ளுவன் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், என்றைக்குமே விட்டாக இருக்கக்கூடிய நல்லொழுக்கத்தை பேணி தீய ஒழுக்கத்தை நம்முடைய மனதிலே இருந்து அறவே நசுக்க வேண்டும் என்பதை நாம் இந்த குரலின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் இந்த பேச்சாளர் கோவை முகுந்தனுடைய நன்றிகள்.